ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம புதினா பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது மாதிரி இன்னும் 1000க்கும் அதிகமான ரெசிபிஸ் V2 ரெசிப்ஸி ஆப்பில் இருக்குது. ஆப் லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் சேனல் அபவுட் செக்ஷன்லையும் இருக்குது. புதினா பிரியாணி செய்கிறதுக்கு குக்கரில் 25 மில்லி எண்ணெய் எடுத்துகிட்டு எண்ணெய் காஞ்ச அப்புறமா 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஏலக்காய், 1 அன்னாசிப்பூ, கொஞ்சமாக கல்பாசி, 2 பட்டை, 2 பெரிய வெங்காயம், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 4 பச்சை மிளகாய் சேர்த்திட்டு நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் எண்ணெயில் வதங்கின அப்புறமா 5 தக்காளி சேர்த்திட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கின அப்புறமா 1 கப் புதினா சேர்த்திக்கலாம். ரெண்டு ஸ்பூன் தயிர், 1/2 ஸ்பூன் கறி மசாலா தூள், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா தூள், 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கின அப்புறமா நம்ம 2 டம்ளர் அரிசியை அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு இது கூட சேர்த்திக்கலாம். கூட 4 டம்ளர் தண்ணி சேர்த்திக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொதிக்க ஸ்டார்ட் ஆன அப்புறமா நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு விசில் விட்டுக்கணும். லாஸ்ட்டாக நமக்கு தேவையான அளவு நெய் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், டேஸ்டியான புதினா பிரியாணி ரெடி. V2 ரெசிப்ஸி ஆப்பை டவுன்லோட் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி இன்னும் 1000க்கும் அதிகமான ரெசிபிஸ் இருக்குது. எல்லா ரெசிபிஸும் தமிழ்லேயே இருக்குது. ஆப் லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் சேனல் அபவுட் செக்ஷன்லையும் இருக்குது. உங்களோட ரெசிபிஸையும் நீங்கள் அங்கே ஷேர் பண்ணிக்கலாம்.